காந்திஸ் ஈஸி லேர்னிங் யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். போட்டித் தேர்வுகளுக்கான கணிதம் மற்றும் திறனறிதல் பாட குறிப்புகள் மற்றும் சூத்திரங்கள் ஆகியவற்றை இக்காணொளி தொகுப்பில் காண்போம். இரண்டாவதாக சுருக்குதல் சிம்பிளிஃபிகேஷன் பற்றி இக்காணொளியில் காண்போம். சுருக்குதல் பகுதியில் மிக முக்கியமான விதியான வி போர்ட்மாஸ் என்ற விதி பற்றி நாம் அறிவது மிக முக்கியமானதாகும். இது நாம் செயல்பாடுகளை செயல்படுத்தும் விதிமுறை பற்றியதாகும். வி போர்ட்மாஸ் என்ற வரிசையில் நாம் செயல்பாடுகளை வரிசைப்படுத்தி செயல்படுத்த வேண்டும். இங்கு வி என்பது விண்குலம் மேற்கோட்டு அடைப்பு ஆகும். பி என்பது பிராக்கெட். இங்கு பல்வேறு வகையான அடைப்புக்குறிகள் உள்ளதால் அந்த அடைப்புக்குறிகளை நீக்கும் வரிசை வளைவு பிராக்கெட் முதலில், அதனைத் தொடர்ந்து கனக்குறியீட்டு பிராக்கெட், அதனைத் தொடர்ந்து சதுர வடிவிலான பிராக்கெட். இவ்வாறு அடைப்புகளை நீக்கும் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்ததாக ஓ ஆஃப். இதன் பொருள் இல் மடங்கு பங்கு ஆகும். 4 ஒரு பங்கு, இதன் 4 மடங்கு என்று குறிப்பிடப்பட்டின் அதனை மூன்றாவதாக செயல்படுத்த வேண்டும். டி டிவிஷன். அதனைத் தொடர்ந்து வகுத்தலை செயல்படுத்த வேண்டும். அதனை அடுத்து மல்டிப்ளிகேஷன் எம் பெருக்கலை செயல்படுத்த வேண்டும். அதனைத் தொடர்ந்து அடிஷன் கூட்டலை செயல்படுத்த வேண்டும். அதனைத் தொடர்ந்து சப்ட்ராக்ஷன் கழித்தலை செயல்படுத்த வேண்டும். இந்த வரிசையிலேயே ஒரு கணித கூற்றில் அதிக எண்ணிக்கையிலான செயல்பாடுகள் இருப்பின் இங்கு குறிப்பிட்ட வரிசையிலேயே அந்த செயல்பாடுகளை நாம் நிகழ்த்த வேண்டும். தற்போது உள்ள புத்தகங்களில் இவ்விதியானது பிக்மாஸ் ரூல் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது ஓ என்ற பகுதிக்கு பதிலாக ஐ என்று பிரதியிடப்பட்டுள்ளது. ஐ இண்டிசஸ் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது அடுக்குகளை நாம் செயல்படுத்த வேண்டும் என்பது. எனவே பிராக்கெட்டை தொடர்ந்து அடுக்குகளை நாம் செயல்படுத்த வேண்டும். அடுக்கு விதிகள் சர்வ்ஸ் அண்ட் இண்டிசஸ். இங்கு சர்வ்ஸ் என்பது பின்ன அடுக்குகளை கொடுக்கும். 1/2, 3/5 என்று. இண்டிசஸ் என்பது முழு எண் அடுக்குகளை குறிக்கும். இங்கு a பவர் m இன்று a பவர் n சமம் a பவர் m பிளஸ் n. அதாவது இரு பெருக்கலில் உள்ள எண்களில் அடிமானங்கள் ஒன்று போல் இருப்பின் அதன் அடுக்குகளை கூட்டினால் போதுமானது. பெருக்குவதற்கு பதிலாக அடுக்கு குறிகளை கூட்ட வேண்டும், அடிமானம் ஒன்றாக இருக்கும் பொழுது. இதே போன்று வகுத்தல் இருப்பின் a பவர் m வகுத்தல் a பவர் n is equal to a பவர் m minus 1. அதாவது இரு எண்களை பெருக்கும் பொழுதோ அல்லது வகுக்கும் பொழுதோ அதன் அடிமானங்கள் ஒன்று போல இருந்தால் அதன் அடுக்குகளை பெருக்கலுக்கு கூட்ட வேண்டும், வகுப்பதற்கு கழிக்க வேண்டும். 3. a பவர் m to the whole power n என்று இருப்பின் a பவர் m n அதாவது அடுக்குக்கு அடுக்காக இருப்பின் இவ்விரு அடுக்குகளையும் பெருக்கினால் போதுமானது. 4. a பவர் 0 is equal to 1.
அதாவது எந்த ஒரு எண்ணிற்கும் அடுக்கு 0 எனில் அதன் மதிப்பு 1 ஆகும். 5. a பவர் மைனஸ் m is equal to 1 by a பவர் m. அதாவது அடுக்கில் குறை மதிப்பு இருப்பின் அதனை தலைகீழியாக மாற்றும் பொழுது அந்த குறை மதிப்பானது மிகை மதிப்பாக மாறும். இதே போன்று அடுக்கில் மிகை மதிப்பு இருக்கும் பொழுது தலைகீழியாக பயன்படுத்தும் பொழுது அது குறை எண்ணாக மாறும், குறை மதிப்பாக மாறும். a பவர் அடுத்து 6வது a into b whole power n. அதாவது இரு எண்கள் பெருக்கல் உள்ள போது அவ்விரு எண்களுக்கும் சேர்த்து அடுக்கு n இருந்தால் a பவர் n into b பவர் n ஆகும். அதாவது அவ்விரு எண்களையும் தனித்தனியாக பெருக்கி அடுக்குகளையும் தனித்தனியாக பிரதியிட வேண்டும். a பவர் a into b பவர் n is equal to a பவர் n into b பவர் n. இதே போன்று வகுத்தல் விதி a by b to the whole power n is equal to a by n a power n by b power n. அடுத்ததாக 8வது a into b வர்க்கமூலம் square root of a into b is equal to root of a into root of b ஆகும். அதாவது பெருக்கற்பலனுடைய வர்க்கமூலம் காண தனித்தனியாக வர்க்கமூலம் கண்டு பெருக்கினால் போதுமானது. இதே போன்று வகுத்தல் விதி root of a by b is equal to root of a by root of b ஆகும். போட்டித் தேர்வுகளில் கணக்குகளை விரைவாக செய்திட சில எண்களின் வர்க்கம் மற்றும் கணங்களை மனதில் மனப்பாடம் செய்து கொள்வது நன்று. அதனை அடிப்படையாக கொண்டு 1 முதல் 20 வரையிலான எண்களின் வர்க்கம் மற்றும் கன மதிப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன. வர்க்கம் என்பது ஓர் எண்ணை அதே எண்ணால் பெருக்க கிடைப்பதாகும். கணம் என்பது ஓர் எண்ணை 3 முறை பெருக்கப்படும் மதிப்பு ஆகும். இங்கு 1 வர்க்கம் 1 கன மதிப்பு 1, 2 வர்க்கம் 4 கன மதிப்பு 8, 3 வர்க்கம் 9 கன மதிப்பு 27, 4 வர்க்கம் 16 கன மதிப்பு 64, 5 மதிப்பு 25 கன மதிப்பு 125, 6 வர்க்கம் 36 கன மதிப்பு 216, 7 49 343, 8 64 512, 9 81 729, 10 100 1000, 11 121 1331, 12 144 1728, 13 169 2197, 14 196 2744, 15 225 3375, 16 256 4096, 17 289 4913, 18 324 5832, 19 361 6859, 20 400 8000. இதே போன்று குறைந்தபட்சம் வர்க்க எண்கள் 25 வரையிலும் கன மதிப்புகளானது குறைந்தபட்சம் 10 வரையிலுமாவது மனப்பாடம் செய்து கொள்வது நல்லது. ஓர் எண்ணின் இறுதி மதிப்பு 0 இருந்தால் 0 நீங்களாக மீதமுள்ள எண்ணை வர்க்கமோ அல்லது கனமோ மதிப்பு கண்டறிந்து அதனுடன் வர்க்கத்திற்கு 2 பூஜ்ஜியங்களும் கனத்திற்கு 3 பூஜ்ஜியங்களும் இணைத்தால் எளிதாக மதிப்பு காணலாம். இக்காணொளியில் சுருக்குதல் பற்றிய விதிகளை கண்டறிந்தோம். இதே போன்று அடுத்த ஒரு பகுதியில் மற்றொரு பகுதியை பற்றி காண்போம்.
நன்றி, வணக்கம்.